நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தலாம். இன்றைக்கி ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் மீதி இருந்துச்சு. அந்த சாதத்தை வந்து நான் தாளிக்க போகிறேன். நான் எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாமா. இந்த சாதத்தை வந்து நல்லா கழுவிடுங்க. 3 அலசு 4 அலசு நல்லா கழுவிடுங்க. பழைய சாதமாக இருந்தாலும் கழுவிட்டு நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் வெங்காயம், அப்புறமா வந்து தயிர். இது வந்து வீட்டு தயிர் நான் பண்ணலாம். மாங்காய் கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. சாம்பார் வந்து டிஃபனுக்கு சாம்பார், முள்ளங்கி மாங்காய் போட்ட சாம்பார். அப்புறமா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். கடுகு போட்டுடலாம். ஆரம்பிச்சு கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை பச்சை மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து காய் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுமே எடுத்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் நல்லா சுருள வதக்கிடணும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா அப்படியே ஒரு மாதிரியாக பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர், வீட்டு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதத்துக்கு தக்கன போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து சட்டியில் வந்து மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே நல்லா ட்ரை ஆயிரும். அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடலாம். மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. சால்ட் அப்படியே நல்லா இஞ்சினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆயிடுச்சு. இப்போ குடிச்சு பண்ணலாம். நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் நான் எப்படி பண்ணேன்னதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.